ஆசீர்வாதம் என்னும் தியானத்தை நாம் செய்ய இருக்கின்றோம். தங்களுக்கு ஆசீர்வாதம் தேவை என்றால் இந்த தியானத்தை 28 நாட்கள் தொடர்ந்து செய்வீர்கள் என்றால் நிச்சயமாக பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதத்தால் நிரப்பும். வரக்கூடிய மற்ற பயன்கள் என்ன என்று பார்த்தால், தங்களுக்கு அமைதி கிடைக்கும், ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், பண வகையிலும் உடல் வகையிலும் எல்லா வகையிலும் முன்னேற்றங்கள் கிடைக்கும். நினைப்பதை செய்வதற்கு தேவையான எல்லா பலமும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் ஆசீர்வாதமாக மாறும் பொழுது மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாகவும் உங்களுக்கே நீங்கள் ஆசீர்வாதமாகவும் மாறுகிறீர்கள். ஆகவே இந்த தியானத்தை செய்வதற்கு தயாரிக்கலாமா? நீங்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது உங்களிடம் எந்த விதமான எதிர்மறை சிந்தனையோ எதிர்மறை எண்ணமோ இல்லாமல் இருந்தால் அந்த ஆசீர்வாதம் அப்படியே நடக்கும். அதற்காக இப்பொழுது நாம் நம்மையே தயாரிக்கப் போகிறோம். உங்களுக்கு பிடித்த ஒரு இடத்தில் அமைதியாக ஒரு நாற்காலியில் அமருங்கள். உங்களுக்கு அமைதியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளுங்கள். இந்த தியானம் முடிக்கும் வரை யாரும் உங்களை வந்து தொந்தரவு செய்யாமல் பார்த்து கொள்ளுங்கள். உட்காருவதற்கு சௌகரியமாக இல்லை என்றால் படுத்துக் கொள்ளலாம். தரையில் படுத்து கைகள் இரண்டும் உள்ளங்கை இரண்டும் மேல் நோக்கி இருக்குமாறு வைத்து கால்களை சிறந்து அகற்றி வைத்து நன்றாக படுத்துக் கொள்ளுங்கள். எந்த விதமான அழுத்தமும் இல்லாமல் திரும்ப ஒரு முறை நன்றாக உடலை அசைத்து அதை வைத்துக் கொள்ளுங்கள். மெதுவாக கண்களை மூடலாமா? மூச்சை இழுத்து விடுங்கள். அமைதியாக மூச்சை இழுத்து மூச்சை வெளிவிடுங்கள். மரங்கள் அடர்ந்த, செடி கொடிகள் பூக்கள் நிறைந்த ஒரு வானத்துக்கு அடியில் நீங்கள் இருக்கிறீர்கள். பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில் வானத்துக்கு அடியில் நீங்கள் இப்பொழுது செடி கொடிகளுக்கு நடுவில் அமர்ந்திருக்கிறீர்கள். மெதுவாக மூச்சு விட்டு மூச்சை இழுத்து அமைதியாகுங்கள். இப்பொழுது நமது உடலில் தங்கியிருக்கக்கூடிய எல்லா எதிர்மறை உணர்வுகளையும் வெளியேற்றப் போகிறோம். நமக்கு ஏற்படக்கூடிய எதிர்மறை நிகழ்வுகள், எதிர்மறை உணர்வுகள், எதிர்மறை சிந்தனைகள் நம்முடைய உடலிலே தங்கி இருக்கின்றன. அவற்றையெல்லாம் வெளியேற்றினால் இந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களை வந்தடையும். ஆகவே இப்பொழுது உங்கள் சிந்தனைகளை உங்கள் நெற்றிக்கு கொண்டு வாருங்கள். நெற்றியை சுருக்கி ரிலாக்ஸ் செய்யவும். நன்றாக மூச்சு விட்டு உடல் முழுவதும் அந்த அமைதி ஓடி பரவுவதை பாருங்கள். இப்பொழுது உங்கள் முகத்தை சுருக்கி நன்றாக சுருக்கி விரியுங்கள். மூச்சு இழுத்து விடும் பொழுது அதன் அமைதி உடல் முழுவதும் பரவும். உங்கள் கழுத்தை இறுக்கி அதை விரியுங்கள். அதில் வரும் அமைதி உலகம் முழுவதும் உடல் முழுவதும் பரவட்டும்.
உங்கள் தோள்பட்டைகளை இறுக்கி பின்னர் விரியுங்கள். அதில் வரக்கூடிய அமைதி உடல் முழுவதும் பரவட்டும். உங்கள் நெஞ்சு பகுதியை இறுக்கி தளர்த்துங்கள். அதிலிருந்து வரும் அமைதி உடல் முழுவதும் பரவட்டும். உங்கள் வயிற்றை நன்றாக சுருக்கி தளர்த்துங்கள். அதிலிருந்து வரக்கூடிய அமைதி உடல் முழுவதும் பரவட்டும். உங்கள் முதுகெலும்பை குறுக்கி தளர்த்துங்கள். அதிலிருந்து வரும் அமைதி உடல் முழுவதும் பரவட்டும். உங்கள் இடுப்பு மற்றும் ரகசிய உறுப்புகளை இறுக்கி பின்னர் தளர்த்துங்கள். அதிலிருந்து வரும் அமைதி உடல் முழுவதும் பரவட்டும். உங்கள் 2 கால்களையும் இறுக்கி தளர்த்துங்கள். அதிலிருந்து வரும் அமைதி உடல் முழுவதும் பரவட்டும். உடல் முழுவதும் இறுக்கி தளர்த்துங்கள். அதிலிருந்து வரும் அமைதி உணர்வு உடல் முழுவதும் பரவட்டும். இப்பொழுது அமைதியாக மூச்சை இழுத்து மூச்சை வெளியே விடப் போகிறீர்கள். மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடும் பொழுது உங்களுக்கு இருக்கும் வியாதியை வெளியே விடுங்கள். மூச்சை இழுத்து உங்கள் வியாதிகளை மூச்சை வெளிவிடும் பொழுது வெளிவிடுங்கள். பிரபஞ்சம் அதை ஏற்றுக்கொண்டு குணப்படுத்தட்டும். மூச்சை நன்றாக இழுத்து உங்கள் எதிர்மறை எண்ணங்களை வெளியே விடுங்கள். பிரபஞ்சம் அவற்றை ஏற்று உங்களை குணப்படுத்தட்டும். மூச்சை நன்றாக உள்ளே இழுத்து உடலில் உள்ள அனைத்து வலிகளையும் வெளியே விடுங்கள். மூச்சை நன்றாக உள்ளே இழுத்து மூச்சை வெளியே விடும் பொழுது உடலில் உள்ள அனைத்து வலிகளையும் சேர்த்து மூச்சை வெளியே விடுங்கள். பிரபஞ்சம் அதையெல்லாம் ஏற்று உங்களை குணப்படுத்தட்டும். மூச்சை நன்றாக இழுத்து உடலில் ஏதாவது பகுதிகள் இன்னும் அழுத்தம் அதிகம் இருந்தால் அதை மூச்சு வழியே வெளியேற்றுங்கள்.
இப்பொழுது நாம் உணர்வு பூர்வமாக நம்மை சுத்தப்படுத்தப் போகிறோம். மூச்சை நன்றாக உள்ளே இழுத்து மூச்சை வெளியே விடும் பொழுது நமது கோபத்தை வெளியே விடுங்கள். 5 முறை செய்யுங்கள். மூச்சை உள்ளே நன்றாக இழுத்து மூச்சை வெளிவிடும் பொழுது உங்கள் கோபத்தை வெளியிடுங்கள். இப்பொழுது மூச்சை திரும்பவும் நன்றாக உள்ளே இழுத்து வெளியே விடும் பொழுது உங்களுக்கு இருந்தக்கூடிய விடுங்கள். மூச்சை நன்றாக உள்ளே இழுத்து வெளியே விடும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய சோகத்தை வெளியே விடுங்க. மூச்சை நன்றாக உள்ளே இழுத்து வெளியே விடும் பொழுது உங்களது கவலைகளை வெளியே விடுங்கள். மூச்சை நன்றாக உள்ளே இழுத்து உங்களுக்குள்ள பயங்களை எல்லாம் மூச்சோடு சேர்த்து வெளியே விடுங்கள். மூச்சை நன்றாக உள்ளே இழுத்து நீங்கள் வெளியே விடும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பதட்டத்தை உங்கள் மூச்சு காற்றோடு சேர்த்து விடுங்கள். நீங்கள் வெளியே விட்டு எதிர்மறை எண்ணங்களையும் எதிர்மறை உணர்வுகளையும் இந்த பிரபஞ்சம் ஏற்று உங்களை குணப்படுத்தட்டும். இப்பொழுது நம்முடைய சிந்தனைகளை சரி செய்வோம். இப்பொழுது நம்முடைய சிந்தனைகளை எதிர்மறை சிந்தனைகளில் இருந்து குணம் தேடுவோம். மூச்சை நன்றாக உள்ளே இழுத்து வெளியே விடும் பொழுது மற்றவர்கள் மேலுள்ள வெறுப்பை வெளியே விடலாம். மூச்சை நன்றாக உள்ளே இழுத்து வெளியே விடும் பொழுது மூளையில் இருக்கக்கூடிய நம்முடைய தடைகளை, சிந்தனை தடைகளை வெளியேற்றுவோம். மூச்சை நன்றாக உள்ளே இழுத்து மூச்சை வெளியே விடும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய மற்றவர்களை விமர்சிக்கக்கூடிய பார்வையை வெளியேற்றுவோம். மூச்சை இழுத்து நன்றாக வெளியே விடும் பொழுது என்னை பற்றி நான் எவ்வாறு தாழ்வாக நினைக்கிறேன் என்பதை வெளியே விடுவோம். மூச்சை நன்றாக இழுத்து வெளியே விடும் பொழுது எனது குடும்பத்தின் மேலுள்ள என்னுடைய பிடிக்காத தன்மையை வெளியே விடவும். இப்பொழுது நாம் உடல் அளவில், உணர்வளவில், சிந்தனை அளவில் நம்மையே தூய்மைப்படுத்தியுள்ளோம்.
உங்கள் வலது கரத்தை எடுத்து உங்கள் இதயத்தின் மேல் வைத்து நான் சொல்வதை திருப்ப சொல்லுங்கள். நான் ஒரு அமைதியான ஆத்மா. நான் ஒரு அமைதியான ஆத்மா. நான் ஒரு அமைதியான ஆத்மா. நான் ஒரு அன்பான ஆத்மா. நான் ஒரு அன்பான ஆத்மா. நான் சந்தோஷமான நிலையான ஆத்மா. நான் சந்தோஷமான நிலையான ஆத்மா. இப்பொழுது நீங்கள் உங்கள் குடும்பத்தாரிடம் சந்தோஷமாக பழகுகிறீர்கள் என்பதை கண் முன்னால் கொண்டு வாருங்கள். உங்களது வலது கரத்தை எடுத்து உங்கள் புருவ மத்தியிலே வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்வதை மனதுக்குள்ளே திருப்ப சொல்லவும். நான் அறிவுள்ள ஆத்மா. நான் அறிவுள்ள ஆத்மா. என்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் தீர்வு எனக்குள்ளே இருக்கிறது. என்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்குமான தீர்வு எனக்குள்ளே இருக்கிறது. மூன்று நான்கு முறை இதை உங்களுக்குள்ளே திருப்ப சொல்லிக் கொள்ளுங்கள். உங்களது வலது கரத்தை இப்பொழுது உங்கள் தலைக்கு மேல் உச்சியின் மேல் வையுங்கள். உங்கள் வலது கரத்தை உச்சியின் மேல் வையுங்கள். ஆழமாக மூச்சு இழுத்து விடவும். 4-5 முறை ஆழமாக மூச்சை இழுத்து விடவும். நான் சொல்லுவதை உங்களுக்குள்ளே திருப்ப சொல்லுங்கள். உங்கள் கரம் உச்சியின் மேல் இருக்கட்டும். நான் ஒரு அழிவில்லாத தெய்வீக ஆத்மா. நான் ஒரு அழிவில்லாத தெய்வீக ஆத்மா. மனித உடலெடுத்து பூமிக்கு வந்துள்ளேன். என்னுடைய ஆத்மா புனிதமானது. அதை போலவே ஒவ்வொருவரது மனிதனின் ஆத்மாவும் புனிதமானது. நான் என்னுடைய புனிதத்தன்மையை மதிக்கிறேன். ஒவ்வொரு உயிர்களையும் நான் மதிக்கிறேன். பிரபஞ்சம் உங்களுக்குள்ளே அதனுடைய கதிர்களை எல்லாம் அனுப்பி உங்களை நிரப்புகிறது. இப்பொழுது உங்கள் வலது கரத்தை எடுத்து உங்கள் தொப்புளின் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். வலது கரத்தை எடுத்து உங்கள் தொப்புளின் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 4-5 முறை ஆழமாக சுவாசியுங்கள். இந்த தொப்புளின் வழியாகத்தான் நீ உணவு பெற்றாய், உயிர் பெற்றாய், வாழ்ந்தாய் உன்னுடைய தாயின் கருவறையிலே. அதை நினைத்து நன்றி சொல்லி
உடல் முழுவதும் அதற்கான அந்த நல்ல உணர்வு செல்வதை கவனியுங்கள். இப்பொழுது உங்கள் 2 கைகளையும் உங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து விரித்த வண்ணமிருங்கள். கடவுளிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் என்பதனால் கைகள் 2ஐயும் ஒன்றாக சேர்த்து மேலே பார்த்தபடி வைக்கவும். பிரபஞ்சம் அதனுடைய தங்கத்தினாலான கதிர்களை உங்கள் மேல் அனுப்புகிறது. ஆசீர்வாதம் உங்கள் கரங்களிலே விழுந்து வழிந்தோடுகிறது. ஆசீர்வாதம் உங்கள் கரங்களிலே வந்து நிரம்பி வழிந்து ஓடுகிறது. இந்த ஆசீர்வாதம் உங்களையும் உங்கள் மூலமாக பிறரையும் நிரப்புவதற்காக விண்ணிலிருந்து ஆசீர்வாதத்தை உங்கள் கரங்களிலே பொழிகிறது. அது உங்கள் உடம்புக்குள்ளே சென்று நிரம்பி வழிகிறது. இப்பொழுது நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை போலவே அன்பால் நிரப்பப்பட்டுள்ளீர்கள். ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட்டுள்ளீர்கள். எல்லாம் அபரிமிதமாய் உங்களுக்குள் இருக்கிறது. அமைதியினுடைய ஆழமாக நீங்கள் இருக்கிறீர்கள். காரணம், இந்த பிரபஞ்சம் உங்களை நிரப்பியுள்ளது. இப்பொழுது உங்களது கரங்களை எடுத்து உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு தலைமையிலும் வைத்து ஆசீர்வாதம் செய்யுங்கள். நன்றாக இருங்கள் என்று மனதார வாழ்த்துங்கள். வாழ்த்தி ஆசீர்வாதம் செய்யுங்கள். ஒவ்வொருவராக ஆசீர்வாதம் செய்யுங்கள். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உள்ளவர்களை ஆசீர்வாதம் செய்யுங்கள். உங்களிடமிருந்து உதவி பெறுபவர்களை ஆசீர்வாதம் செய்யுங்கள். உங்களுக்கு உதவி செய்பவர்களை ஆசீர்வாதம் செய்யுங்கள். இப்பொழுது உங்களையே நீங்கள் ஆசீர்வாதம் செய்யுங்கள். எல்லா வளமும் பெற்று நீடோடி வாழ்க என்று ஆசீர்வாதம் செய்யுங்கள். உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கட்டும் என்று உலகத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்கள். கொடுத்து முடித்ததற்கு பிறகு எப்பொழுது கண்களை மெதுவாக திறக்க முடியுமோ அப்பொழுது திறங்கள்.